ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்டு. எங்கள் ஊரில் புத்தக திருவிழா நடக்குது. February 19 ஸ்டார்ட் ஆயிருச்சு. எஸ்எல்பி ஸ்கூலில் தான் நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு தான் போக முடிஞ்சுது. ஸ்கூல் கிரவுண்டில் நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கே டெய்லி கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. அதனால் அங்கே ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து சின்ன ட்ரெயின் கேம் மாதிரி எல்லாம் விளையாடுறதுக்கு சின்ன பசங்களுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பரதநாட்டியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து புக் ஸ்டால்ஸ் போட்டிருக்க அந்த இடத்துக்கு அப்படி போயிட்டோம். வாசல் பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. புக்ஸு சம்மந்தமான தீமில் புத்தகத்தில் உள்ள சின்ன மேற்கோள்கள் எல்லாம் போட்டு ஃபோட்டோ பூத் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகம் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து உயர்கல்வி நூல்கள், அரிய நூல்கள் அந்த தீமில் அவங்க நிறைய புக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு உள்ள ஸ்டால்ஸ்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் இருந்தது. உள்நாட்டு எழுத்தாளர்கள்லேருந்து வெளிநாட்டு எழுத்தாளர்கள் வரை எல்லாரோட புக்கும் அங்கே இருந்தது. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லாத புக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நிறைய புத்தகங்கள், ஒரு புத்தக கடல் தான். அவ்வளோ புக்ஸ் இருந்தது. வரலாற்று நூல்கள், தத்துவ நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள், பல்வேறு மத சம்மந்தமான நூல்கள், ஆரோக்கியம் சம்மந்தமான நூல்கள், குழந்தைகளுக்கான நூல்கள், கிட்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய கார்ட்டூன் கேரக்டரில் நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருந்தது. ஒரே புக்கில் தமிழில் இங்கிலீஷில் ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸ் நிறைய, அந்த கட் அண்ட் பேஸ்ட்டு, ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணுறது, வார்த்தைகள் தேடி எடுக்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸு, ரைட் அண்ட் வைப்பு, மேஜிக் புக்கு, கலரிங் புக்ஸு, ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் அப்படின்னு செம்மையாக நிறைய இருந்தது. ஆஃபர்ஸ் கூட போட்டிருந்தாங்க. 3 புக்கு 500க்கு வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் புராண கதைகள்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி புக்காக அழகாக சின்னதாக போட்டிருந்தாங்க. நிறைய நாவல்ஸ் வந்து தமிழ் நாவல்ஸ், இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு கிரேடில் இருந்து எல்லா கிரேடு பசங்களுக்கும் ஒர்க் ஷீட் புக்ஸு நிறைய இருந்தது. எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா எழுத்தாளர் சுஜாதா, அப்புறம் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவங்களோட புக்ஸ் தான் எனக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டு. அங்கே வந்து 2 பேரோட புக்ஸுமே இருந்தது. அதில் இந்திரா சௌந்தரராஜன் அவங்களோட புக்ஸ் தான் வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தது. சுஜாதா புக்ஸ் நிறைய இருந்தது, இருந்தாலும் இந்திரா சௌந்தரராஜன் அவங்களோட புக்ஸ் தான் கண்ணில் நிறைய பட்டுகிட்டே இருந்தது. சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான புத்தகங்கள் நிறைய இருந்தது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான புத்தகங்களும் நிறைய இருந்தது. நம்ம இதுவரை கேள்விப்படாத பல எழுத்தாளர்களோட புத்தகங்கள் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. எதை பார்த்தாலுமே வாங்கி வாசிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசாங்கத்தில் உள்ள பல்வேறு துறைகள்லேருந்து கைவினைப் பொருட்களோட ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. பள்ளிக்கல்வித்துறை, வேளாண் துறை, சமூக நலத்துறை, குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அந்தந்த துறைகளை சம்மந்தமாக அவங்களே வந்து சில மாடல்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிகள், அதை மாடல்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு 1 by 1 பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கள் நடக்கிறதும் நம்ம வந்து பிள்ளைங்களை அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுமே வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு புத்தகத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை தூண்ட தான் செய்யுது. நானுமே வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கல. ஆனால் புத்தகங்களை பார்க்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டி புக்ஸு அது இதெல்லாம் தேடி எடுத்து இது வேணும்னு அவங்க முடிவு பண்ணி அவங்களே வந்து நிறைய எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த ஆக்டிவிட்டி இப்படி பண்ணணும், இந்த புக் இப்படி பண்ணணும், இது வேணும் வாங்கித்தாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து எல்லா புக் ஸ்டால்ஸும் பார்த்துட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே ஸ்நாக்ஸுக்கு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின புக்ஸ் அண்ட் ஐட்டம்ஸு. எனக்கு வந்து சுதாமூர்த்தி அவங்களோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த புக்ஸும் நல்லா பிடிக்கும். அதில் வந்து கிராண்ட் மாஸ் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த புக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்க தான் அவங்க ஆக்டிவிட்டி புக்கு, ஹேண்ட் ரைட்டிங் புக்கு, ரைட் அண்ட் வைப்பு, வேர்ட் சர்ச் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. யூஎன்ஓ கார்ட்ஸு, சவுண்டு கேட்குற மாதிரி புக்ஸ், அதில் வந்து சின்ன பேட்ரிலாம் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணால் அது வந்து சவுண்டு கேட்கும். வந்து ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் இருந்தது. அதில் வந்து கலர் இருக்கும், நம்ம உடன் நீடில் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் கலராக வரும். அதுக்கப்புறம் இது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு க்ளோ இன் த டார்க் கார்டும், ஃபிங்கர் பப்பட்ஸ், ஆக்டிவிட்டி ஸ்டிக்கர்ஸு, பசில்ஸு அதெல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. நெக்ஸ்ட்டு பேண்டும் அதுக்குள்ளே இருந்தது. அப்படியே இன்றைக்கி ஈவினிங்காக நல்லா திருப்திகரமான விதத்தில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.